அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேல் அகாடமி. இன்னும் குரூப் 4க்கு கிட்டத்தட்ட 50 நாள் தான் பாக்கி இருக்குது. இந்த குறைஞ்ச காலத்தில் நம்ம கொஞ்சமாக படித்தாலும் அதை தெளிவாக படிச்சுக்கணும். இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூனிட் 8 யூனிட் 9ல் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் வரக்கூடிய ஏரியாஸில் இருந்து சில கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி இரட்டைமலை சீனிவாசனை பற்றி நம்ம பார்த்துருவோம். இரட்டைமலை சீனிவாசன் இவரோட காலம் 1859 முதல் 1945 வரைக்கும். இவர் எங்கே பிறந்தாருன்னா காஞ்சிபுரத்தில் பிறந்தார். இவரோட சுயசரிதையோட நேம் தான் ஜீவிய சரித்திர சுருக்கம். இது 1939 வெளியாச்சு. இந்த சுயசரிதை தான் முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை. அப்போது முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை யாரோடதுன்னா இரட்டைமலை சீனிவாசனோடது. 1893 இவர் ஆதி திராவிட மகாஜன சபையை தோற்றுவிச்சிருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு, சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு, இந்த ரெண்டுத்துக்கும் அவர் தலைவராக இருந்திருக்காரு. அப்புறம் அம்பேத்கரோட நெருங்கி பழகக்கூடியவராக இருந்திருக்காரு. வட்டமேசை மாநாடு, லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாடு, அதாவது 1930 நடந்த முதலாவது வட்டமேசை மாநாட்டிலையும் 1931 நடந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டிலையும் இவர் கலந்துருக்காரு. அதுக்கப்புறம் 1932 பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஒருவராகவும் இவர் இருந்திருக்காரு. இதுதாங்க இரட்டைமலை சீனிவாசனை பற்றி ஸ்கூல் புக்ஸில் இருந்த டீட்டெயில்ஸ். இதுதான். இதை படித்தாலே நம்ம இரட்டைமலை சீனிவாசனை பற்றின மேக்ஸிமம் கொஷினை நம்ம தெரிஞ்சுப்போம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம வேல் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.